ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிதி சேனல். இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை கண்டினியூவாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா. இது இட்லி சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். இப்போ நம்ம அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 உருளைக்கிழங்கு தோல் சீவி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் 4 விசில் நல்லா வேக வச்சுக்கோங்க. இது நல்லா குழஞ்சி வேக வைக்கணும். இப்போ இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பொரிகடலை, கொஞ்சம் சோம்பு, ஒரு 6 பல்லு பூண்டு, கொஞ்சம் கசகசா, இது கூட காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா. இது காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சாச்சு. பருப்பும் பாருங்கள் நல்லா குழஞ்சு வெந்துருச்சு. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வடைச்சட்டியை சூடு பண்ணிக்கோங்க. வடைச்சட்டியில் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்க்கலாம். இந்த கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நம்ம செய்யும்போது வாசனையாகவும் இருக்கும். இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு 3 கிராம்பு, 2 பட்டை துண்டு, வெஞ்ச இலை இருந்தால் சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் ப்ரௌன் கலராக வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கூட 2 வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். பருப்பு கம்மியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 1 கூட போட்டுக்கலாம். இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கருவேப்பிலை இப்போ சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சேர்த்து நம்ம செய்யும் போது நம்ம வீடே நல்லா வாசனையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது கும்பகோணத்தில் ரொம்பவே ஸ்பெஷலு. நம்ம சப்ஸ்கிரைபரில் கும்பகோணத்தில் யாராவது இருந்தீங்கன்னா இந்த ரெசிபி பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மசாலா நல்லா ஒரு பரட்டியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இப்போவே நல்லா நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பருப்பு போடும்போது கெட்டி ஆகிடும். அதனால் தண்ணி ஊற்றி ஒரு கொதி விடணும். தண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. இது பருப்பு போட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கக்கூடாது. பருப்பு போட்டோடனே தண்ணி சேர்த்திங்கன்னா அது டேஸ்ட்லெஸ் ஆகிடும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாம் பச்சை வாசனை போக வரைக்கும் நல்ல ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் ஒரு கொதி வரணும். நம்மளுக்கு குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். இப்போ நிறைய பேர் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கும்பகோணம் கடப்பா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி நிறையா இருக்கும். நம்ம தாராளமாக ஊற்றி சாப்பிடலாம். ப்ராசஸ் கம்மி தான், ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம்.
இது அப்படியே குழம்பு கொதிக்கும் போது உங்களுக்கு அந்த வீடே சூப்பராக ஸ்மெல் வரும். நல்லா வாசனையான கும்பகோண கடப்பா ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இந்த சேனலில் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடியது தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.